ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தன்யா பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதை பார்த்து என் பொண்ணோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். டேமன் தான் ஃபஸ்ட்டு காமிச்சேன், கொண்டு வந்து தன்யா பக்கத்தில் உட்கார வச்சேன். அவளுக்கு எதுக்குமே பயமே இல்லை. ஃபஸ்ட்லேருந்தே எதுக்குமே அவள் பயப்படுறதே கிடையாது. அது வந்து நம்ம வீட்லேயும் 2 நாய்க்குட்டி இருக்கிறனால டேமன் மூக்குக்குள்ளே வாய்க்குள்ளெல்லாம் கைவிட்டு பார்த்தா, அப்புறம் அதை தொட்டு விளையாண்டா, எல்லாம் பண்ண. அதை பார்த்து அவளுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. என் ஹஸ்பண்ட் வாங்கின சேரும் இந்த டேமன் எல்லாம் நான் கன்சீவாக இருக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பறக்க போகிற பாப்பாக்குன்னு மேலே எடுத்து வச்சுருந்தோம். பாப்பா பிறந்த நாள் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் இறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பர்த்டே அன்னைக்கு எடுத்து கொடுத்தாச்சுங்க. பாருங்கள் அவள் டேமனை எவ்வளோ பாடுபடுத்துகிறான்னு. இதுக்கு பேர் டேமன்னு வச்சுருக்கோம். இது அத்தை கொடுத்தது. இதெல்லாம் என்னென்னு இவளுக்கு தெரியாது. பால் எல்லாம் இருக்குது, பேட்டு அது மாதிரிலாம் அவளுக்கு எதுவும் நாங்கள் இன்னும் வாங்கலை. பால் வேணால் இருக்குது விளையாடுறதுக்கு, நிறைய பால். மற்றபடி பேசுகிற பொம்மை, பூனை அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்கோம். பேட்டு வாங்கி கொடுக்கல. இது என்னென்னு அவளுக்கு தெரியல. கலராக இருக்குதேன்னு அதை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணணுமா, அதை கிழிக்கிறா, அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தா. இது கூட கண்ணாடி ட்ரெஸ் அத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த கண்ணாடி பார்த்துட்டு ஒரே சிரிப்பு. பர்த்டே அன்னைக்கு இது கொடுத்த அன்றைக்கி அவளே எடுத்து அந்த கண்ணாடி எடுத்து அவள் கண்ணில் போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணல, அப்படிலாம் அவள் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த பொம்மை தான். இந்த பொம்மையில் கீழே மியூசிக் ஓடுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் யதார்த்தமாக அப்படி பார்த்துட்ருக்கேன், அதில் பயங்கர மியூசிக்கு. அதை பார்த்து இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அங்கே பாருங்கள், இந்த பொம்மையை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு. இது என்னன்னு தெரியாது. அது வேறு கண்ணாடி, அதை சுற்றி இருக்கிறது நல்லாவே கண்ணாடி. கீழே போட்டு உடச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கல. வாங்கி கொடுத்தாக்கா தன்யா மாதிரியே இருக்குது இந்த பொம்மை, அதனால தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி இந்த பொம்மை வந்து ஆல்ரெடி தன்யாட்ட இருக்கிறனால அவள் வந்து பார்த்தா, ஆனால் வந்து புதுசாக இருக்குது. மேலே கவரெல்லாம் போட்டிருக்குல்ல. பேசவோ பாருங்கள், அவரோட எக்ஸ்ப்ரெஷன் பாருங்களேன், சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருந்தா. ஏன்னா நம்ம பேசுகிறது திருப்பி பேசுது. நான் தன்யாவை ஏதோ சொன்னோன்னு அது திருப்பி சத்தம் போட்டுச்சா, ஏன் என்ன தன்யா அப்படின்னோன்னு அது திருப்பி சொல்லவும் தள்ளி விட்டா. மறுபடியும் அவள் எடுத்து வாய்க்குள்ளே கை விட்டு பார்க்குறா. இது எங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்த பொம்மை. ஆல்ரெடி இவங்க பெரியப்பா, தன்யாவோட பெரியப்பா ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க, ப்ளூ கலரு. இது பெரியம்மா வாங்கி கொடுத்து. எது கிடச்சாலும் அது வாயில் குத்துறது, மூக்கில் குத்துறது, அடிக்கிறது, இதே வேலை தான். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் என்னன்னே அவளுக்கு தெரியாது. ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டு ஒரே சிரிப்பு. இன்னொரு குட்டி பொம்மையும் இருந்துச்சு. அங்கே பாருங்கள், எந்த பொம்மை கிடச்சாலும் அந்த பொம்மையோட மூக்கை நோண்டுறது, இதே தான் பாப்பாவுக்கு வேலை. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து பாப்பா ஃபோட்டோ. அவளுக்கு அவளோட வாய்ஸு, அவளோட வீடியோ, அவளோட ஃபோட்டோ நல்லாவே தெரியும். அவளோட வீடியோ ஏதாவது போட்டால் உன்னிப்பாக கவனிப்பா. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து சிரிப்பு அடக்க முடியல. இந்த சேரு என் ஹஸ்பண்ட் 2023லேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க, நான் கன்சீவாக இருக்கும் போது. அதை பார்த்துட்டு பாப்பா பயங்கர அதில் உட்காந்து ஒரே டான்ஸ் ஆடுறது. அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.